காலைதோறும் புதியவை. காலத்தின் மேன்மை. ஜூலை 7. நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சங்கீதம் 90 வசனம் 12. டென்மார்க் தேச தலைநகர் கோப்பன் ஏகனிலே ஒரு அருங்காட்சியகம் ஒன்று உள்ளது. அந்த அருங்காட்சியகத்தில் ஜென்ஸ் ஆல்சன் என்பவர் வடிவமைத்த உலக வானவியல் கடிகாரம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கடிகாரத்திற்கு பல சிறப்பு அம்சங்கள் உண்டு. இக்கடிகாரம் உருவாவதற்கு 12 ஆண்டுகள் சென்றது. 15,448 பாகங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கடிகாரம். இன்னும் 2500 வருடங்கள் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது இயந்திரத்தனமாக செயல்படும் ஒரு கடிகாரம். வாரம் ஒரு முறை சுழற்றப்பட வேண்டும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், கோள்களின் நிலைகள், வருட நாட்கள் கணக்கிடுதல் போன்றவற்றை மிகவும் துல்லியமாக வெளிப்படுத்தும் கடிகாரம். ஆகவேதான் இது வானவியல் கடிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கடிகாரத்தை காண்பதற்கு உள்ளூர் மற்றும் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் செல்வது வழக்கமான ஒன்று. கடிகாரம் காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு கருவி. வேதாகமத்தில் கடிகாரம் என்ற சொல் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். ஏசாயா 38 வசனம் 7. காலத்தை படைத்த தேவனும் காலத்தின் முக்கியத்துவத்தை நமது செயல்களின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வுலகத்தை சிருஷ்டிப்பதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட காலம் 6 நாட்கள். 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். காலத்தை கடைபிடிப்பவராகவே வேதாகமம் கர்த்தரை சித்தரிக்கிறது. ஆகவேதான் சிருஷ்டிப்பை குறித்து சாலமோன் ஞானி எழுதும்போது அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரசங்கி 3 வசனம் 11 என்று எழுதுகிறார். காலத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து செயல்படுகிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைவேற்ற வேண்டிய செயல்களை குறித்த நேரத்திலேயே நிறைவேற்றுகிறோமா? அன்பானவர்களே, ஏற்ற நேரத்தில் நம் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் எல்லா காலகட்டத்திலும் நமது வாயின் வார்த்தைகளும் ஏற்புடையதாக இருக்க விரும்புகிறார். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள் 25 வசனம் 11. ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.